ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு தமிழ் 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய இயல் 1ல் இருக்கக்கூடிய ஒருவரி வினாக்கள் தான் பார்க்க போறோம். பாரதம் அன்றைய நாற்றங்கால் பாடலின் ஆசிரியர் யார்? விடை தாரா பாரதி. பாரதம் அன்றைய நாற்றங்கால் பாடலின் ஆசிரியர் தாரா பாரதி. மெய் என்பதன் பொருள் என்ன? விடை உண்மை. மெய் என்பதன் பொருள் உண்மை. தேசம் என்பதன் பொருள் என்ன? விடை நாடு. தேசம் என்பதன் பொருள் நாடு. தாரா பாரதியின் இயற்பெயர் என்ன? விடை ராதாகிருஷ்ணன். தாரா பாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். கவி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை தாரா பாரதி. கவி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தாரா பாரதி. தாரா பாரதி இயற்றிய நூல்கள் எவை? விடை புதிய விடியல்கள், இதயங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். தாரா பாரதி இயற்றிய நூல்கள் புதிய விடியல்கள், இதயங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். தேசம் உடுத்திய நூலாடை என தாரா பாரதி குறிப்பிடும் நூல் எது? விடை திருக்குறள். தேசம் உடுத்திய நூலாடை என தாரா பாரதி குறிப்பிடும் நூல் திருக்குறள். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் எது? விடை காவிரி கரை. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரி கரை. நூலாடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? விடை நூல் கூட்டல் ஆடை. நூலாடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நூல் கூட்டல் ஆடை. எதிர்கூட்டல் ஒலிக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? விடை எதிரொலிக்க. எதிர்கூட்டல் ஒலிக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எதிரொலிக்க. காந்தியடிகள் எங்கு வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை கற்க தொடங்கியதாக கூறுகிறார்? விடை தென்னாப்பிரிக்கா. காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை கற்க தொடங்கியதாக கூறுகிறார். தமிழ் கையேடு என்ற நூலை எழுதியவர் யார்? விடை ஜி.யு. போப். தமிழ் கையேடு என்ற நூலை எழுதியவர் ஜி.யு. போப். காந்தியடிகளை கவர்ந்த நூல் எது? விடை திருக்குறள். காந்தியடிகளை கவர்ந்த நூல் திருக்குறள். சென்னையில் 1937ஆம் ஆண்டு நடைபெற்ற இலக்கிய மாநாட்டில் வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் யார்? விடை உ.வே. சாமிநாதர். சென்னையில் 1937ஆம் ஆண்டு நடைபெற்ற இலக்கிய மாநாட்டில் வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் உ.வே. சாமிநாதர். இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று கூறியவர் யார்? விடை காந்தியடிகள். இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று கூறியவர் காந்தியடிகள். காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது? விடை மதுரை. காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. காந்தியடிகள் யாருடைய அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்? விடை உ.வே. சாமிநாதர். காந்தியடிகள் உ.வே. சாமிநாதரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார். காந்தியடிகள் எங்கு நடைபெற்ற தமிழ் இலக்கிய மாநாட்டிற்கு தலைமை வகித்தார்? விடை சென்னை. காந்தியடிகள் சென்னையில் நடைபெற்ற தமிழ் இலக்கிய மாநாட்டிற்கு தலைமை வகித்தார். காந்தியடிகள் எந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் சென்னைக்கு வந்தார்? விடை 1919ஆம் ஆண்டு. காந்தியடிகள் எந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் சென்னைக்கு வந்தார்? 1919ஆம் ஆண்டு. ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் மகளின் பெயர் என்ன? விடை வேலு நாச்சியார். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் மகளின் பெயர் வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் புலமை பெற்றிருந்த மொழிகள் எவை? விடை தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. வேலு நாச்சியார் புலமை பெற்றிருந்த மொழிகள் தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. எங்கு நடைபெற்ற போரில் வேலு நாச்சியாரின் கணவர் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால் கொல்லப்பட்டார்? விடை காளையார் கோவில். காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் வேலு நாச்சியாரின் கணவர் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால் கொல்லப்பட்டார். வேலு நாச்சியாரின் அமைச்சரின் பெயர் என்ன? விடை தாண்டவராயர். வேலு நாச்சியாரின் அமைச்சரின் பெயர் தாண்டவராயர். வேலு நாச்சியாரின் பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை ஏற்றவர் யார்? விடை குயிலி. வேலு நாச்சியாரின் பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை ஏற்றவர் குயிலி. வேலு நாச்சியாரின் ஆண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை ஏற்றவர்கள் யார்? விடை மருது சகோதரர்கள். வேலு நாச்சியாரின் ஆண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை ஏற்றவர்கள் மருது சகோதரர்கள். சிவகங்கை கோட்டை கதவுகள் என்று திறக்கப்படும்? விடை விஜயதசமி திருநாள். சிவகங்கை கோட்டை கதவுகள் விஜயதசமி திருநாளின் போது திறக்கப்படும்.
வேலு நாச்சியாரை காட்டிக் கொடுக்க மறுத்த மேய்த்தல் தொழில் புரிந்த பெண்ணின் பெயர் என்ன? விடை உடையாள். வேலு நாச்சியாரை காட்டிக் கொடுக்க மறுத்த மேய்த்தல் தொழில் புரிந்த பெண்ணின் பெயர் உடையாள். வேலு நாச்சியாரின் காலம் என்ன? விடை 1730 முதல் 1796 வரை. வேலு நாச்சியாரின் காலம் 1730 முதல் 1796 வரை. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு எது? விடை 1780. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்த அரசி யார்? விடை வேலு நாச்சியார். ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்த அரசி வேலு நாச்சியார். தன்னுடைய உடலில் தீ வைத்துக் கொண்டு ஆயுத கிடங்குக்குள் குதித்து ஆங்கிலேயர்களின் ஆயுதங்களை அழித்தவர் யார்? விடை குயிலி. தன்னுடைய உடலில் தீ வைத்துக் கொண்டு ஆயுத கிடங்குக்குள் குதித்து ஆங்கிலேயர்களின் ஆயுதங்களை அழித்தவர் குயிலி. எழுத்துகள் தனித்து நின்றோ அல்லது தொடர்ந்து வந்தோ பொருள் தருவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை சொல். எழுத்துகள் தனித்து நின்றோ அல்லது தொடர்ந்து வந்தோ பொருள் தருவது சொல் என்று அழைக்கப்படுகிறது. இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? விடை 4. இலக்கண அடிப்படையில் சொற்கள் 4 வகைப்படும். இலக்கண அடிப்படையில் சொற்களின் வகைகள் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் எது? விடை பெயர்ச்சொல். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். வினை என்னும் சொல்லின் பொருள் எது? விடை செயல். வினை என்னும் சொல்லின் பொருள் செயல். செயலை குறிக்கும் சொல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை வினைச்சொல். செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் என்று அழைக்கப்படுகிறது. பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் எது? விடை இடைச்சொல். பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல். தனித்து இயங்காத சொல் எது? விடை இடைச்சொல். தனித்து இயங்காத சொல் இடைச்சொல். பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது எது? விடை உரிச்சொல். பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல். எந்த எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல் பயன்படுத்தப்படுகிறது? விடை உயிரெழுத்து. உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல் பயன்படுத்தப்படுகிறது. எந்த எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது? விடை உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. எந்த எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அக்து என்னும் சொல் பயன்படுத்தப்படுகிறது? விடை உயிரெழுத்து. உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அக்து என்னும் சொல் பயன்படுத்தப்படுகிறது. எந்த எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்னும் சொல் பயன்படுத்தப்படுகிறது? விடை உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்னும் சொல் பயன்படுத்தப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.